வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். கிழக்காசிய வரலாறு. இந்த கிழக்காசிய வரலாறு நாம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னா, சீனாவினுடைய வரலாறுல இருக்கக்கூடிய டாபிக். சீனாவினுடைய வரலாறுல உள்நாட்டு போர் சீனா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது கேஎம்டி மற்றும் சிசிபி இரண்டு கட்சிகளுக்கு இடையே வந்து ஏற்பட்ட போர். இதற்கிடையில் இரண்டாம் உலக போர், சீன ஜப்பானிய போர் இதெல்லாம் இணைந்து வரும். ஓகேங்களா? அதனால இந்த சீனாவில் அதிகமா நம்ம வந்து உள்நாட்டு போர்கள், அதாவது தங்கள் நாட்டுக்குள்ளேயே ஏற்பட்ட போர்கள், கட்சி மோதல்கள், பிளஸ் வந்து ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு, ஜப்பானுடைய சீனாவுடனான போர், இதை பத்தி நாம அதிகமா பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த சீன வரலாறுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் தான் வந்து உள்நாட்டு போர் சீனா. உள்நாட்டு போர்ல சீனா வந்து எந்த விதமான நடவடிக்கைகளுக்கு உள்ளானது, எப்படி ஏற்பட்டது, யாராருக்கு இடையில ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க. உள்நாட்டு போர் சீனா. ஓகேங்களா? இதுல பாருங்க, உள்நாட்டு போர் எப்ப நடந்தது, எப்ப இருந்து நடந்தது அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே சீனாவில் உள்நாட்டு போர் நடக்கும். அதிகமா வந்து எந்த காலகட்டங்கள்ல நடந்தது அப்படின்னா 1927 இருந்து தொடங்கியது. ஓகேங்களா? பாருங்க, ஷாங்காய் படுகொலை மற்றும் வடக்கு பயணம் 1927. ஷாங்காய் படுகொலை நடக்கும் ஏப்ரல் 12, 1927. இதை வந்து வெண்மை பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1927ஆம் ஆண்டு முற்பகுதியில் கேஎம்டி சிசிபி போட்டி புரட்சிகர அணிகளின் பிளவுக்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? அதாவது முற்பகுதியில இந்த கேஎம்டியும், அந்த கோமிட்டாங் கட்சியும், அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போட்டி வந்து புரட்சிகரமான ஒரு பிளவுக்கு வழிவகுத்தது. சிசிபி மற்றும் கேஎம்டியின் இடதுசாரிகள் கேஎம்டி அரசாங்கத்தின் இடத்தை குவாங்சோவிலிருந்து ஊகானுக்கு மாற்ற முடிவு செய்தனர் என்று கேஎம்டி. அங்கு கம்யூனிச செல்வாக்கு வலுவாக இருந்தது. அந்த கம்யூனிச செல்வாக்கு வலுவாக இருந்த இடத்துல இந்த கோமிண்டாம் கட்சி தங்களுடைய இடத்தை மாற்றியது. இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைந்தது. இருப்பினும் போர் தலைவர் சன் சுவாங்பாங்கை தோற்கடித்த படைகளான ஷியாங் மற்றும் லீ சோங்ரென் மற்றும் சியாங்சியை நோக்கி கிழக்கு நோக்கி நகர்ந்தனர். ஆனா அவங்க வந்து சியாங்சி நோக்கி கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அவர்களை தோற்கடித்துட்டு கேஎம்டிக்குள் கம்யூனிஸ்ட் செல்வாக்கு அகற்ற வேண்டும் என்று ஷியாங்கின் கோரிக்கை இடதுசாரிகள் நிராகரித்தன. அதாவது கோமிண்டாங் கட்சிக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் செல்வாக்கு வைத்த தலைவர்கள் இருந்தாங்க. அதை வந்து நாம வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியது சியாங்கே ஷேக் வந்து சொல்லியிருப்பாரு. இதை நம்ம போன வீடியோல பத்தியும் இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஆனா வந்து அதை இடதுசாரிகள் வந்து நிராகரிச்சிருவாங்க. மேலும் சோவியத் யூனியனின் உத்தரவுகளை பெற்று சன்யாட்செனின் 3 மக்கள் கொள்கைகளை காட்டி கொடுப்பதற்காக ஷியாங் அவர்களை கண்டித்தார். அதாவது சன்யாட்செனுடைய 3 கொள்கைகள். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம முன்னையே பார்த்திருக்கோம். அந்த 3 கொள்கைகளை வந்து அவங்க காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஷியாங் வந்து கண்டித்திருப்பார். மாவோ சேதுங்கின் கூற்றுப்படி கேஎம்டி முகாமில் சிசிபி மீதான ஷியாங்கின் சகிப்புத்தன்மை அவரது அதிகாரம் அதிகரித்ததால் குறைந்தது. ஓகேங்களா? அவருடைய சகிப்புத்தன்மை வந்து அவருடைய அதிகாரம் அதிகரிப்பால் குறைந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் 7ஆம் தேதி ஷியாங் மற்றும் பல கேஎம்டி தலைவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதாவது கோமிண்டான் கட்சி தலைவர்களுடன் முதல் தலைவர் சன்யாட்சென், இரண்டாவது தலைவர் தான் ஷியாங் கை ஷேக். இவங்கள ஷியாங் கை ஷேக்குடைய தலைமையில தான் வந்து கூட்டம் நடத்துறாங்க. அதில் கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சீர்குலைக்கும் என்றும் தேசியவாத புரட்சி தொடர அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முன்மொழிந்தனர். அதாவது கம்யூனிஸ்டுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதுனால சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து சீர்குலைவு ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க எச்சரித்தாங்க. அந்த கூட்டத்தொடரில் ஏப்ரல் 12ஆம் தேதி கேஎம்டிக்குள் இருந்த பல கம்யூனிஸ்டுகள் ஜெனரல் பாய் சோங்சியின் உத்தரவின் பேரில் நூற்றுக்கணக்கான கைதுகள் மற்றும் மரண தண்டனைகள் மூலம் ஷியாங்கில்
சுத்திகரிக்கப்பட்டனர். அதாவது மரண தண்டனையும் கொடுத்தாங்களாம், கைதும் செஞ்சாங்களாம் அப்படிப்பட்ட தலைவர்களை. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிசிபி இதை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஏப்ரல் 12 சம்பவம் அல்லது ஷாங்காய் படுகொலை மற்றும் வெள்ளை பயங்கரவாதத்தின் ஆரம்பம் என்று குறிப்பிட்டனர். இந்த வெள்ளை பயங்கரவாதம் அப்படிங்கிறது 1927 இது தொடங்கியது. என்ன அப்படின்னா சீன கம்யூனிஸ்டுகள் கோமின்டாங் கட்சியினரால் தாக்கப்பட்டனர். இதுதான் வெள்ளை பயங்கரம். ஓகேங்களா? எந்த இடத்துல அதிகமா தாக்கப்பட்டாங்கன்னா வான் அப்படிங்கிற இடத்துல அதிகமா தாக்கப்பட்டிருப்பாங்க. இதுல ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் இறந்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ வெண்மை பயங்கரத்தை நிகழ்த்தியவர்கள் யாரு அப்படின்னா கோமின்டாங் கட்சியினர். ஓகேங்களா? இந்த சம்பவம் ஷியாங்கிற்கும் KMTயின் இடதுசாரி பிரிவின் தலைவரான வாங் ஜிங் ஓவிற்கும் இடையிலான பிளவை அதிகரித்தது. இந்த செயல்பாடு இந்த இரு தலைவர்களுக்குமான பிளவை அதிகரிக்க செய்தது. KMTயின் இடதுசாரிகள் சிசிபி உறுப்பினர்களை ஊகான் அரசாங்கத்திடமிருந்து வெளியேற்றினர். அதாவது KMTயினுடைய இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களை ஊகான்ல இருந்து ஏன் அப்படின்னா ஊகான் KMTயினுடைய இடமா மாறி இருந்தது. இது ஷியாங் கை ஷேக்கால் கவிழ்க்கப்பட்டது. போர் வீரர்களுக்கு எதிராக தனது பிரச்சாரத்தை KMT மீண்டும் தொடங்கி ஜூன் 1928 பெய்ஜிங்கிற்கு கைப்பற்றியது. பெய்ஜிங்கை கைப்பற்றிட்டாங்க இந்த KMT கோமின்டாங் கட்சியினர். என்ன வருஷம் அப்படின்னா 1928. விரைவில் கிழக்கு சீனாவின் பெரும்பகுதி நாங்கிங் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இது சீனாவின் ஒரே சட்டப்பூர்வமான அரசாங்கமாக உடனடி சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. ஓகேங்களா? கிழக்கு சீனாவில் நான்கிங்குடைய மத்திய அரசாங்கம், இந்த நான்கிங் அரசாங்கம் தான் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற சீனாவின் முதல் அரசு. KMT அரசாங்கம் சன்யாட்சனுக்கு இணங்க புரட்சியின் 3 கட்டங்களான சூத்திரத்தை அறிவித்தது. அதாவது என்ன அப்படின்னா 1 இராணுவ ஒருங்கிணைப்பு, 2 அரசியல் பாதுகாப்பு, 3 அரசியல் அமைப்பு ஜனநாயகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த 3 கட்டமைப்பு சூத்திரங்களையும் அறிவித்தது KMT அரசாங்கம். KMT அரசாங்கம் எங்க தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தது, ஒரு சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றது அப்படின்னா நாங்ஜிங்ல. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்ஜிங்ல. அடுத்தது கம்யூனிஸ்ட் கிளர்ச்சி. என்ன வருஷங்கள்ல இது நடந்தது அப்படின்னா 1927 to 1937, 10 ஆண்டுகள் இந்த ஒரு கிளர்ச்சி நடந்தது. ஆகஸ்ட் 1, 1927 அன்று ஊகானில் உள்ள தேசியவாத அரசாங்கத்திற்கு எதிராக நான்சாங்கில் சிசிபி ஒரு எழுச்சியை தொடங்கியது. இந்த மோதல் செம்படையை உருவாக்க வழிவகுத்தது. ஓகேங்களா? அதாவது செம்படை என்பது 1928 உருவாக்கப்பட்ட ஒரு செம்படையாகும். இந்த படைக்கு பேர் செம்படை. அதாவது செந்நிறத்திலான சட்டைகளை அணிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்படை தான் செஞ்சேனையினர் அல்லது செம்படையினர் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 4 அன்று செம்படையின் முக்கிய படைகள் நான்சாங்கை விட்டு வெளியேறி குவாங்டாங் மீதான தாக்குதல்களுக்கு தெற்கு நோக்கி சென்றன. இந்த செம்படை மூலமா KMT தன்னுடைய தாக்குதல்களை உள்நாட்டு போர்ல கலந்துக்கிட்டாங்க. நான்சாங்கில் மீதமுள்ள சிசிபி உறுப்பினர்கள் தலைமறைவாக இருந்தபோது தேசியவாத படைகள் விரைவாக நான்சாங்கை மீண்டும் ஆக்கிரமித்தன. இந்த நான்சாங்கிலிருந்து ஹூஹானுக்கு சென்றவர்கள் தான் இந்த KMT. ஓகேவா? அந்த KMT கட்சிகள் இந்த நான்சாங்கில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து. ஆகஸ்ட் 7 அன்று நடந்த சிசிபி கூட்டம் கட்சியின் நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பலவந்தமாக கைப்பற்றுவது என்பதை உறுதிப்படுத்தியது. நாங்க பலவந்தமா கைப்பற்றுவோம் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் ஊகானில் உள்ள வான் ஜிங்வோ தலைமையிலான தேசியவாத அரசாங்கத்தால் சிசிபி விரைவாக அகற்றப்பட்டது.
ஆகஸ்ட் 14 அன்று ஷியாங் கை-ஷேக் தனது தற்காலிக ஓய்வை அறிவித்தார். ஷியாங் கை-ஷேக் அதாவது சிசிபியை வந்து அடக்கிய பிறகு ஆகஸ்ட் 1927 ஆகஸ்ட் 14 தன்னுடைய தற்காலிக ஓய்வை அறிவித்திருப்பாரு ஷியாங் கை-ஷேக். ஏனெனில் முந்தைய பிளவுக்கு பிறகு சிசிபியை அடக்குவதற்கான பொதுவான குறிக்கோளுடன் ஹூஆன் பிரிவும் கோமின்டாங்கின் நான்கிங் பிரிவும் மீண்டும் கூட்டணி வைத்தன. சியாங்கிற்கு பிறகு வாங் ஜிங்வோ கேஎம்டியின் தலைவரானார். அதாவது ஃபர்ஸ்ட் சன் யாட் சென் இருந்தாரா, 2வது ஷியாங் கை-ஷேக் இருந்தாரா, 3வது வாங் ஜிங்வே வந்து தலைவராக இருப்பாரு. ஓகேங்களா, 1 2 3 இவங்க வந்து கோமின்டாங் கட்சியினுடைய தலைவர்கள். இதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, யாரு கேஎம்டியினுடைய தலைவர்கள், யாரு வந்து சிசிபியின் தலைவர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். கலகக்கார முன்னாள் தேசிய புரட்சிகர இராணுவம் NRA வீரர்கள் மற்றும் ஆயுதமேந்திய விவசாயிகளை கொண்ட செம்படை தெற்கு சீனாவில் பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. கேஎம்டி படைகள் கிளர்ச்சிகளை அடக்க தொடர்ந்து முயன்றனர். அங்க கிளர்ச்சி இருந்தது, கம்யூனிஸ்ட் கிளர்ச்சி, அதை அடக்க தான் வந்து முயற்சி பண்ணாங்க. பின்னர் செப்டம்பரில் வாங் ஜிங்வோ ஹூஹானில் இருந்து வெளியேறினார். அதாவது கிளர்ச்சியை அடக்க முயற்சி பண்ணாங்க, இருந்தாலும் செப்டம்பர்ல அவர் அங்கிருந்து வெளியேறிவார். செப்டம்பர் மாதம் மாவோ சேதுங் தலைமையிலான இலையுதிர் அறுவடை எழுச்சி என்று அழைக்கப்படும் ஒரு தோல்வியுற்ற ஆயுதமேந்திய கிராமப்புற கிளர்ச்சியையும் கண்டது. உங்களை செப்டம்பர்ல இது நடந்தது, அதாவது கிராமப்புற கிளர்ச்சி ஒன்று நடந்தது. பின்னர் போரோடின் அக்டோபரில் மங்கோலியா வழியாக சோவியத் யூனியனுக்கு தப்பி போனார். இந்த போரோடின் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து எங்க மங்கோலியாவிற்கு வழியாக சோவியத் யூனியனுக்கு தப்பி போயிடுவாரு. நவம்பரில் ஷியாங் கை-ஷேக் ஷாங்காய்க்கு சென்று வாங்கை தன்னுடன் வர சேர அழைத்தார். டிசம்பர் 11 அன்று சிசிபி குவாங்சோ எழுச்சியை தொடங்கியது. மறுநாள் அங்கு ஒரு சோவியத்தை நிறுவியது. எங்க அப்படின்னா குவாங்சோல ஒரு சோவியத்தை நிறுவியது சிசிபி, அதாவது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆனால் டிசம்பர் 13 அன்று ஜெனரல் ஜாங் பஹூய் உத்தரவின் கீழ் ஒரு எதிர் தாக்குதல்களுக்கு நகரத்தை இழந்தனர். அதாவது வாங் ஹுவையுடைய தாக்குதலால டிசம்பர் 13 அந்த நகரை இழந்துட்டாங்க கம்யூனிஸ்டுகள். டிசம்பர் 16 அன்று வாங் ஜிங்வோ பிரான்சுக்கு தப்பி சென்றார். சீனாவில் இப்பொழுது 3 தலைநகரங்கள் இருந்தன. எப்போ 1927 டிசம்பர் 16 இருந்து 3 தலைநகரங்கள் பாருங்க. பெய்ஜிங்கில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட குடியரசு தலைநகரம், சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட குடியரசு தலைநகரம் எது சீனாவில் அப்படின்னா பெய்ஜிங். ஓகேங்களா, யூஹானில் சிசிபி, யூஹானில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இடதுசாரிகள், கேஎம்டி மற்றும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கேஎம்டி தலைநகராக இருக்கும் நாங்கிங்கில் வலதுசாரி கேஎம்டி கட்சி. இந்த கேஎம்டிலேயே வந்து 2 பிரிவு வர ஆரம்பிச்சது, இடதுசாரி வலதுசாரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் வந்து சீனாவினுடைய 3 தலைநகரங்கள் அந்த காலகட்டங்கள்ல இருந்தன. அடுத்த 10 வருட ஆயுத போராட்டத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது சீனாவின் பிரதான நிலப்பகுதியில் 10 வருட உள்நாட்டு போர் என்று அழைக்கப்பட்டது. என்ன காலம் அப்படின்னா 1927 to 1937. இதுதான். இது சியான் சம்பவத்துடன் முடிந்தது. அப்போது சியாங் கை-ஷேக் ஜப்பான் பேரரசின் படையெடுப்பு படைகளுக்கு எதிராக 2வது ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2வது ஐக்கிய முன்னணி எப்ப ஏற்பட்டது அப்படின்னா 1937 ஆண்டு. யார் தலைமையில முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஷியாங் தலைமையில, ஷியாங் கை-ஷேக். 1930 ஆண்டில் மத்திய சமவெளி போர் கேஎம்டியின் உள் மோதலாக வெடித்தது. பெங் யுங்சியாங், யான் ஷிஷான் மற்றும் வாங் ஜிங்வோ ஆகியோர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த மத்திய சமவெளி போர். மத்திய சமவெளி போர் எப்போ நடைபெற்றது? 1930. இதுல 3 தலைவர்கள் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் யாரு தலைவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும், போரா இருக்கும், புரியாம இருக்கும். ஆனால் நம்ம இதை திரும்ப திரும்ப படிச்சுதான் ஆகணும். இதுல இருந்துதான், இந்த மாதிரி உள்நாட்டு போர்ல இருந்துதான் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அல்லது
பொறுத்துகள இதில் இல்லாதவர்கள் யாரு அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 சுற்றி வளைப்பு பிரசாரங்களின் தொடரில் சிசிபி செயல்பாட்டின் மீதமுள்ள பகுதிகளை வேறுறுப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஓகேங்களா, சிசிபியுடைய செயல்பாடு வேறொருல கவனம் செலுத்தப்பட்டது. முதல் மற்றும் இரண்டாவது பிரச்சாரம் முகடன் சம்பவத்தால் கைவிடப்பட்டது. முகடன் மஞ்சூரியாவில் ஜப்பானியர்கள் ஏற்படுத்திய அரசாங்கத்தின் தலைநகரமாக இருந்தது. நான்காவது பிரச்சாரம் 1932-33 சில ஆரம்ப வெற்றிகளை பெற்றது. ஆனால் சியாங்கின் படைகள் மாவோவின் சோவியத் சீன குடியரசின் மைய பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற போது மோசமாக சிதைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சோவியத் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினர் சியாங் கை-ஷேக்கினுடைய படைகளை மோசமாக சிதறடைத்து விட்டாங்க. இந்த பிரச்சாரங்களின் போது KMT படைகள் சிசிபி பகுதிக்குள் விரைவாக தங்கின. ஆனால் பரந்த கிராமப்புறங்களால் எளிதில் சூழப்பட்ட மேலும் அவர்கள் தங்கள் காலடியை வலுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதுதான் முக்கியமான பயன். இறுதியாக 1934 ஆண்டின் பிற்பகுதியில் ஷியாங் 5வது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் ஷியாங்சி சோவியத் பிராந்தியத்தை வலுப்படுத்த தடுப்பு வீடுகளுடன் முறையான சுற்றி வளைப்பு அடங்கும். இதெல்லாம் அடங்கியதுதான் ஷியாங்கினுடைய 5வது பிரச்சாரம். தடுப்பு வீடு உத்தி புதிதாக பணியமர்த்தப்பட்ட நாஜி ஆலோசகர்கள் ஓரளவு வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இந்த தடுப்பு வீடு உத்தி யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா நாஜி ஆலோசகர்கள். ரொம்ப முக்கியம். முந்தைய பிரச்சாரங்களில் அவர்கள் ஒரே தாக்குதலில் ஆழமாக ஊடுருவியிருப்பதை போல் அல்லாமல் இந்த முறை KMT துருப்புக்கள் பொறுமையாக தடுப்பு வீடுகளை கட்டினர். அதாவது அவசரப்பட்டாதான் அது என்னாகுது, பிரச்சனையில முடியுது. அதனால பொறுமையா கையாள ஆரம்பிச்சாங்க KMT கோமிண்டாங் கட்சியினர். ஒவ்வொன்றும் சுமார் 8 கிலோமீட்டர் அதாவது 5 மைல்கள் பிரிக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் பகுதிகளை சுற்றி வளைத்து அவர்களின் பொருட்கள் மற்றும் உணவு ஆதாரங்களை துண்டித்தன. இந்த உள்நாட்டு போர்லேயே அந்த உணவு பொருள்களை துண்டிக்கிறது மற்றும் அவர்களை சுற்றி வளைச்சு தாக்குறது, இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அக்டோபர் 1934 சீன கம்யூனிஸ்ட் கட்சி தடுப்பு வீடுகளின் வளையத்தில் இருந்து வெளியேறி இடைவெளிகளை பயன்படுத்தி கொண்டு சுற்றி வளைப்பில் இருந்து வெளியேறினார்கள். இதையும் சமாளிச்சு வந்துட்டாங்க. யாரு அப்படின்னா சிசிபி கம்யூனிஸ்ட் கட்சியினர். அதாவது வழக்கமாக KMT துருப்புக்களை விட சியாங் கை-ஷேக்கின் போர் வீரர்கள் கூட்டாளிகளின் படைகளால் இயக்கப்பட்டன. இதுதான் அதனுடைய இது. இந்த இராணுவ பின்வாங்கல் கோமிண்டாங் இராணுவத்தின் துரத்தல் அல்லது தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக மாவோ சேதுங்கின் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பின்வாங்கல் யாரால மேற்கொள்ளப்பட்டதுன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியினால் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்ச்சியான அணிவகுப்புகளை கொண்டிருந்தது. இதன் போது தெற்கில் ஏராளமான கம்யூனிஸ்ட் படைகள் வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி தப்பினார்கள். எங்கிருந்து? தெற்கில் இருந்தவங்க வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்தனர். அடுத்தது ஷியாங்சியிலிருந்து அணிவகுத்த போது அனுபவமற்ற இராணுவ ஆணையத்தால் வழிநடத்தப்பட்ட முதல் முன்னணி இராணுவம் சியாங் கை-ஷேக்கின் துருப்புக்களால் அழிக்கப்பட்டு விளிம்பில் இருந்தன. அதாவது சியாங் கை-ஷேக்கும் அதாவது ரொம்ப அதிகமான தாக்குதல்களையும் துருப்புக்களையும் வச்சு அவங்கள அழிப்பதற்கான விளிம்பிலே கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் அவர்களின் கோட்டை ஷியாங்சியில் இருந்தது. மாவோ சேதுங்கின் மற்றும் சூ என் லாயின் கட்டளையின் கீழ் கம்யூனிஸ்டுகள் மேற்கு மற்றும் வடக்கு நோக்கி ஒரு வட்ட பின்வாங்கலில் தப்பினார்கள். அப்போ இந்த கோமிண்டாங் கட்சியிலிருந்து தப்பிச்சு செல்ல எந்த தலைவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா மாவோ சேதுங் மற்றும் சூ என் லாய். இவங்க சோ என் லாய் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சூ என் லாய் அப்படின்னு சொல்லலாம். இது 370 நாட்களில்
9,000 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்ததாக கூறப்படுகிறது. அதாவது நீண்ட பயணம் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலத்துல. 1934ஆம் ஆண்டு மாவோ தலைமையில நடந்தது. இந்த பாதை மேற்கு சீனாவின் மிகவும் கடினமான நிலப்பரப்புகளில் சிலவற்றை கடந்து மேற்கு நோக்கியும் பின்னர் வடக்கு நோக்கியும் சான்சியை நோக்கியும் சென்றது. அதாவது இவர்கள் மேற்கு பக்கமா சென்று சான்சி வரை சென்றது இந்த நீண்ட பயணம் 1934. எவ்வளவு நாட்கள் பாருங்க, 370 நாட்கள், கிட்டத்தட்ட 9,000 கிலோமீட்டர். நவம்பர் 1935 வடக்கு சான்சியில் குடியேறிய சிறிது நேரத்திலேயே மாவோ செம்படையில் சூயன்லாயின் தலைமை பதவியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். இந்த மாவோனுடைய செம்படையில சூயன்லாயினுடைய தலைமை பதவியை அவர் ஏற்றுக்குவார். எங்க சான்சியை அடைந்த பிறகு, இந்த நீண்ட பயணத்துல சான்சியை அடைந்த பிறகு. அதிகாரப்பூர்வமான பணிகளில் பெரிய மாற்றங்களுக்கு பிறகு மாவோ இராணுவ ஆணையத்தின் தலைவரானார். சோவ் அதாவது சூய் மற்றும் டெங் சியாவோபிங் துணை தலைவராக இருந்தனர். அதாவது இந்த செம்படையினுடைய தலைவரையும் துணை தலைவரையும் மாவோ இந்த அங்க போனதுக்கு அப்புறம், சான்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த முடிவுகளை எடுத்திருப்பார். இது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவரான மாவோவின் நிலையை குறித்து அவருடைய திறமையை இதன் மூலமா நாம பார்க்கலாம். சோவ் அவருக்கு பிறகு 2வது இடத்தில் இருந்தார். அதாவது சூயன்லாய் 2வது இடத்துல இருப்பாரு. போர் வீரர்களுக்கு எதிராக எல்லை பகுதிகள் மீது முழு கட்டுப்பாட்டை செலுத்த அரசாங்கம் முயன்றது. லியூ தனது இராணுவத்தை பாதுகாப்பதற்காக கம்யூனிஸ்டுகளுடன் போரிட மறுத்துவிட்டார். ஆறுதல் ஆணைய படைகளை செம்படையுடன் போரிட பயன்படுத்தப்பட்டது. செம்படையுடன் போரிட பயன்படுத்தப்பட்ட படை என்னன்னா ஆறுதல் ஆணைய படைகள். ஆனால் அவர்களின் மத தலைவர் கம்யூனிஸ்டுகளால் கைப்பற்றப்பட்ட போது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அதையும் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க. 2ஆம் உலக போரின் முடிவும் ஐக்கிய முன்னணியின் சரிவும். ஐக்கிய முன்னணி அப்படின்னா KMTயும் CCPயும் இணைஞ்சு ஐக்கிய முன்னணியா நடக்கும். ஓகேங்களா? இந்த 2ஆம் உலக போர்ல முடிவுல 2ஆம் உலக போரின் போது 1937-45 சீனா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசியவாத சீனா 1, கம்யூனிஸ்ட் சீனா 2, ஜப்பானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் 3. தேசிய சீனா, கம்யூனிஸ்ட் சீனா, ஜப்பானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். ஒவ்வொன்றும் அடிப்படையில் மற்ற இரண்டிற்கும் எதிராக போட்டியிட்டன. அதாவது ஒண்ணுக்கொன்னு ஒற்றுமையே இல்ல, முரண்பாடா இருந்தன. இருப்பினும் சீன இராணுவ படைகள் ஐக்கிய முன்னணியின் பதாகையின் கீழ் கூட்டணி வைத்திருந்தது. சீன இராணுவம் எது கூட இருந்ததுன்னா ஐக்கிய முன்னணி கூட. அதாவது இந்த 2 படைகளும் இணைந்திருந்தாங்க இல்லையா, தேசிய சீனா மற்றும் அந்த படையில தான் அவங்க வச்சிருந்தாங்க, கீழே இருந்தது. ஆகஸ்ட் 14, 1945 அன்று போஸ்டர்டாம் பிரகடனத்தில் சரணடைவதால் விதிமுறைகளை ஜப்பான் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் சீனா பல தசாப்தங்களாக ஜப்பானிய ஆக்கிரமிப்பையும் 8 ஆண்டுகள் கொடூரமான போரையும் தாங்கிக் கொண்டது. அதாவது ஆகஸ்ட் 14, 1945 இந்த பிரகடனத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய பல்வேறு விதமான ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பை பொறுத்துக்கிட்டாங்க. போரில் மில்லியன் கணக்கானவர்கள் இறந்தனர். மேலும் பல மில்லியன் மக்கள் பட்டினி மற்றும் நோயின் விளைவாக இறந்தனர். இந்த சீனாவுடைய மக்கள் தொகையே அதிகமாக குறைய ஆரம்பிச்சது. இருப்பினும் 2ஆம் உலக போரின் முடிவில் சீனாவில் மோதலின் முடிவை குறிக்கவில்லை. மோதல் அந்த அளவுக்கு இல்லை, குறிப்பில்லைன்னு சொல்றாங்க. ஜப்பானின் தோல்வி வடக்கு சீனா மற்றும் மஞ்சூரியாவில் உள்ள முக்கிய வளங்களையும் மக்கள் தொகை மையங்களையும் கட்டுப்படுத்த தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே ஒரு போட்டி தொடங்கியது. இப்போ 3 அரசாங்கம் இருந்தது இல்லைங்களா, அந்த 3 அரசாங்கத்துல ஜப்பானிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் போயிடுச்சு. இப்போ தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளே என்ன ஆயிடுச்சு, மீண்டும் போட்டி வர ஆரம்பிச்சது பகுதி அடிப்படையில. அமெரிக்க இராணுவத்தின் போக்குவரத்து வசதியை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் வடக்கு சீனாவில் உள்ள முக்கிய நகரங்களையும் பெரும்பாலான ரயில் பாதைகளையும் தேசியவாத துருப்புக்கள் கைப்பற்றி கொண்டன. எங்க வடக்கு கிழக்கு பகுதியில. வடக்கிலும் மஞ்சூரியாவில் உள்ள பெரும்பாலான உட்பகுதிகளை கம்யூனிஸ்ட் துருப்புக்கள் ஆகின்றன. வடக்கிலும் மஞ்சூரியாவிலும் கம்யூனிஸ்டுகளும், கிழக்கு மற்றும் வடக்குல
தேசியவாதம் இருந்தது. ஐக்கிய முன்னணி எப்போதும் நிலையற்றதாகவே இருந்தது. அதாவது இரண்டுக்கும் இடையில கூட்டா இருந்தது இல்லைங்களா? ஐக்கிய முன்னணி நிலையற்றதா இருந்தது. மேலும் ஜப்பான் தோற்கடிக்கப்படும் வரை மட்டுமே அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்பதை தேசியவாதிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் இருவரும் மறைமுகமாக புரிந்து கொண்டனர். ஜப்பான் வெளியே போயிடுச்சுன்னா இந்த ஐக்கிய முன்னணி அப்படிங்கிறது தங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தேசியவாதிகளுக்கும் சரி கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி ஒத்துழைப்பு தராது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அடுத்தது மார்ஷல் மிஷன் மற்றும் ஆரம்பகால தேசியவாத வெற்றிகள் 1945 டு 1946 காலகட்டங்கள்ல. இதுல முதல்ல ஷியாங் கை ஷேக், இது 2 தடவை இருக்கு. 1945ல இவருடைய காலத்துல என்ன இவர் இது பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்நாட்டு போரை மீண்டும் தொடங்குவதற்கான சூழல் அமைக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்படலாம் என்று தோன்றியது. அதாவது போர் வெடிக்கிற நிலைமை ஆனப்புறம் பேச்சுவார்த்தை மூலம் இது தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஜப்பானிய சரணடைதல் இறுதி செய்வதற்கு முன்பே தேசியவாத தலைவர் ஷியாங் கை ஷேக் கம்யூனிஸ்ட் தலைவரான மாவோ சேதுங்கிற்கு சோங்கில் தன்னை சந்தித்து நாட்டை மீண்டும் ஒருங்கிணைப்பது மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புவது குறித்த விவாதம் தொடர்ச்சியான அழைப்புகளை விடுத்திருந்தார். அதாவது ஷியாங் கை ஷேக் எப்படி சன்னியாசனுடைய கொள்கையில மறுபடியும் கொண்டு வர சீனாவை ஒருங்கிணைக்கணும், அதுக்கு மாவோ கூட பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பிச்சாரு. ஆகஸ்ட் 28, 1945 மாவோ அமெரிக்க தூதருடன் பேட்ரிக் ஹர்லி சோங்கிற்கு வந்தார். அதாவது சோங் அப்படிங்கிற இடத்துல இந்த மாவோவை சந்திப்பதற்காக, கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திப்பதற்காக அமெரிக்க தூதருடன் வருவாரு. அக்டோபர் 10, 1945 அன்று இரு கட்சிகளும் ஒன்றுபட்ட மற்றும் ஜனநாயக சீனாவிற்காக பாடுபடுவதற்காக கொள்கை அளவில் ஒரு உடன்பாட்டை எட்டின. எப்போ? அக்டோபர் 10, 1945 அன்று. ஓகேங்களா? அப்போ ஒரு உடன்பாட்டை ஏற்பட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஜார்ஜ் சி மார்ஷல். இவர் அமெரிக்க அதிபர். ஓகேங்களா? அவர் இந்த சீன உள்நாட்டு போர்ல தலையிட்டு அமைதியை ஏற்படுத்தணும், சீனாவில் ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரணும், அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவார். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, உள்நாட்டு போரில் சீனா, அதை பற்றி ஒரு ரீகால் மட்டும் பார்த்துடலாம். உள்நாட்டு போரில் சீனா. இந்த உள்நாட்டு போரில் சீனா அப்படிங்கிற இந்த டாபிக் 2 வீடியோவா நம்ம போட்டிருக்கோம். அதாவது சீனாவில் முழுக்க KMT மற்றும் CCP இடையிலான போர் மற்றும் சீனா ஆக்கிரமிப்பு வரும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்தவங்கள ஐக்கிய முன்னணி, இதற்கிடையிலான போர்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு இடையிலே நீண்ட பயணம் 1934 மாவோவால் தொடங்கப்பட்டது, அதை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த உள்நாட்டு போரில் சீனா 2 வீடியோவா இருக்கிறது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஷாங்காய் படுகொலை மற்றும் வடக்கு பயணம். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஷாங்காய் படுகொலை அப்படிங்கிறது 1927 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. ஓகேங்களா? இந்த சீனாவினுடைய உள்நாட்டு போர்ல KMT மற்றும் இடதுசாரிகள் CCP உறுப்பினர்களை ஹூகானில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி ஷியாங் கை ஷேக்கால் கவிழ்க்கப்பட்டது. போர் வீரர்களுக்கு எதிரான தனது பிரச்சாரத்தை KMT மீண்டும் தொடங்கி ஜூன் 1928 பெய்ஜிங்கை கைப்பற்றி கொண்டது. அதாவது ஷியாங் கை ஷேக் மீண்டும் பெய்ஜிங்கை கைப்பற்றிய ஆண்டு 1928 ஜூன்ல பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கிளர்ச்சிகள் ஒரு 10 ஆண்டுகள் நடக்கும். 1927 டு 1937. ஓகேங்களா? இந்த வருடங்கள்ல, இந்த காலகட்டங்கள்ல செம்படை அப்படிங்கிற ஒரு படை ஏற்படுத்தப்படும். 1928 ஏற்படுத்தப்படும். ஓகேங்களா? மாவோ இந்த பொது உடைமை தலைவராக அவருடைய பணிகளை அவர் மேற்கொள்ளுவார். அதாவது இந்த உள்நாட்டு போர்ல மிக முக்கியமா இன்னொன்று என்னன்னா தேசிய ஐக்கிய முன்னணி அப்படிங்கிறது உண்டாகும். அது என்னன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் KMTயும் அதாவது கோமிண்டாங் கட்சியும் இணைந்து இந்த தேசிய ஐக்கிய முன்னணி அப்படிங்கிறது உருவாக்கப்படும்.
இதுல வந்து 2, 3 இதா நடக்கும். 1924 டூ 27 வரைக்கும் ஒரு பகுதியில இணைந்து செயல்படுவாங்க. அப்புறம் 2வது முறையாக 1937 டூ 45 காலகட்டங்கள்ல செயல்படுவாங்க. இப்ப வந்து அதாவது இவங்க 2 பேரும் உள்நாட்டு போர் பண்ணிப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுக்காரர்கள் அதாவது ஜப்பான் போன்ற நாடுகள் சீனாவை ஆக்கிரமிக்கும்போது, இவங்க ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற தேசிய ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி, ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி 2 கட்சிகளும் சேர்ந்து ஜப்பானுக்கு எதிராக சீனாவை ஒருங்கிணைத்து காப்பாற்றுவதில் முயற்சிகளை எடுப்பாங்க. இதுதான் இங்க சீனாவினுடைய முக்கிய பாயிண்ட், அதாவது பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து இந்த உள்நாட்டு போரிலேயே மிக சிறப்பானது. அப்புறம் இந்த காலகட்டங்கள் தான் 1934ல மாவோ தலைமையில 370 நாட்களில் 9000 கிலோமீட்டருக்கு மேல் வந்து அவர் நீண்ட பயணத்தை மேற்கொள்வார். இவர் மேற்கு சீனாவுல பயணத்தை மேற்கொண்டு சான்சி வரைக்கும் நோக்கி செல்லுவார். இதன் மூலம் மாவோ வந்து 1937ல 1 கோடி மக்களின் தலைவராக இவர் நம்பப்படுவார். மக்களினுடைய மனதில் வந்து இவர் மாவோ வந்து அதிக இடம் பிடித்து மக்களால் விரும்பப்பட காரணம் என்னன்னா இந்த நீண்ட பயணம் தான் 1934ல. அடுத்து 2ஆம் உலகப் போரின் முடிவும் ஐக்கிய முன்னணி சரிவும். இந்த ஜப்பானுடைய தோல்விக்கு பிறகு இந்த ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்து சரிய ஆரம்பித்தது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த வெளிநாட்டு படையெடுப்பு சீனாவில் ஏற்படும் போதுதான் இந்த ஐக்கிய முன்னணி திறம்பட செயல்படும். அடுத்தது மார்சல் மிஷன் மற்றும் ஆரம்பகால தேசியவாத வெற்றிகள் 1945 டு 46ல ஷியாங் கை ஷேக் இவர் வந்து 1945ல சீனாவில் அந்த உள்நாட்டு போரை பொறுத்த வரைக்கும் சீனாவில் மீண்டும் 1945, 46 காலகட்டங்களில் மீண்டும் வந்து போர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதை தவிர்ப்பதற்காக ஆகஸ்ட் 28, 1945ல மாவோ அமெரிக்க தூதருடன் இந்த சோங்கிங்கிற்கு வருவாரு. 2 கட்சிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜார்ஜ் சி மார்சல் அப்படிங்கிறவர் வந்து இந்த உள்நாட்டு போரும் சரி 2ஆம் உலக போரின் முடிவு காலகட்டங்களில் இருக்கிற ஜப்பானினுடைய அசாதாரணமான சூழ்நிலையில வந்து எந்த மாதிரி நடவடிக்கைகளை ஏற்பட்டு சீனாவில் அமைதியை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.